ஏன் என்ற கேள்வி வளர்ச்சியை தூண்டிவிடுகிறது. ஆர்வம் வழி வாய்ப்புகளை காண்பிக்கிறது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சக்சஸ் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இது 11வது பாகம். வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பல கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில் கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கும். நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதை கற்றுக்கொள்ள வைக்கும். நாம் கற்றுக்கொள்ளும் போது அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம அதை மோட்டிவேட் பண்ணோம். அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வம். இந்த வீடியோவில் கியூரியாசிட்டியை பற்றின ஒரு 6 முக்கியமான ஐடியாஸை நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஹேவ் அ பிகினர்ஸ் மைண்ட் செட். பிகினர்ஸ் மைண்ட் செட் அப்படின்னா, நாம் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை பற்றின நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் உண்மையாகவே நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அப்படி இருப்பது இல்லை. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியுமோ அந்த விஷயங்களை வச்சுட்டு எனக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் நாம் இருந்து வருகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கும் போது நாம் அங்கே இருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் எனக்கு நிறைய ஒரு சில விஷயங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு நமக்குள்ளே வச்சிருக்கும் போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்காமையே போயிடுவோம். நம்ம நினைப்போம், நமக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அட்வான்ஸான விஷயங்கள் ஏதாவது தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே பேசிக்கான விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டும்தான் அட்வான்ஸான எந்த ஒரு விஷயமும் கிடைச்சாலும் நம்மளால் அதை பயன்படுத்த முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு எதுவும் தெரியாது, நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட்டோடு நாம் அணுகும்போது நாம் நிறைய கற்றுக்குவோம். நம்பர் 2, மேக் வை யோர் ஃபேவரட் வேர்ட். ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை அடிக்கடி கேட்க ஆரம்பிங்க. ஏன் ஒரு விஷயம் அப்படி நடக்குது, ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிற நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்க கேட்க அது கொடுக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நம்பர் 3, ஸ்பெண்ட் டைம் வித் அதர் கியூரியஸ் பீப்புள். ஆர்வமுள்ள மற்ற நண்பர்களோடு பழக ஆரம்பிங்க. என்ன காரணம் அப்படின்னா, மற்றவங்களும் எப்படி ஆர்வமோடு நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க கற்றுக்கிட்ட புதிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன. இப்போ நான் ஒரு புதிய விஷயத்தை இதை கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இதன் மூலமாக எனக்கு என்ன கிடைத்தது, எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிற அந்த இன்சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. பொதுவாக ஒரு ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படி போனாங்க இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவு. பொதுவாக மக்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது, அது இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னா, அந்த ஆர்வம் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருக்கு. இதுதான் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்காம இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். சரியான ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் பழகும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அவங்களுடைய நிறைய ஆஸ்பெக்டையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4, லேர்ன் சம்திங் நியூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும். இப்போது ஒரு புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாகவே அந்த படம்ங்கிறது புதுசு தான். ஆனால் அதில் நீங்கள் எதையுமே புதுசாக கற்றுக்கல. ஆல்ரெடி அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதையை நீங்கள் வேறு ஏதோ ஒரு 4 படத்தில் பார்த்துருப்பீங்க. 4 படத்தில் பார்த்த ஒரே கதையை இதில் வச்சுருப்பாங்க. அதுதான் இதில் புதுசாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச பழைய விஷயங்களை வேறு வேறு விஷயமாக வேறு வேறு மெத்தடில் நம்ம பார்க்கும்போது அதை நாம் புதுசாக இருக்கிறதா நாம் நினச்சிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வேறு வேறு ஃபார்மேட்டில் கேள்விப்படும் போது நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இது உண்மையாகவே நம்ம புதுசாக கற்றுக்கிறதெல்லாம் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப வேற ஃபார்மேட்ல வேற கலர்ல பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய கதையை உங்களால் யூகிக்க முடியுது அப்படின்னா நீங்க ஒரு புது படம் பார்க்கல, பழைய கதையை புதுசாக ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க, அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது
உங்களை சிந்திக்க விடாத அளவுக்கு அல்லது உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை, வித்தியாசமான கதாபாத்திரங்களும் சீன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் புதுசாக ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கற்றுக்கொள்வதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே, நம்ம தெரிஞ்ச ஃபீல்டுலேயே நமக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடி நிறையா கற்றுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை புதுசாக நம்ம கற்றுக்குறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை மாற்றிட்டு உண்மையாகவே புதுசாக கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு சம்மந்தப்படாத ஆனால் ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா தெரிந்து கொள்வதுதான் கற்றுக்கொள்வதற்கான முதல் படி. நம்பர் 5, ஸ்டாப் லுக்கிங் ஃபார் த ரைட் ஆன்சர். சரியான பதில் தான் எனக்கு வேணும். எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குங்க, இந்த கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிலை முன்கூட்டியே எனக்கு ஒரு பதில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பதிலை தேடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் கரெக்டாக வராது. இப்போ உங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கருத்து இன்னொருத்தருக்கு ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையினுடைய டிசைனே அப்படி தான் இருக்குது. ஸோ சரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு இருக்காமல், வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு அசம்ஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலை இப்போ வச்சுக்கோங்க. மேபி இந்த பதில் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மாறலாம். நம்பர் 6, பி an abundant thinker. நீங்கள் அபரிமிதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருங்கள். அதிகமாக சிந்திங்க. சிந்திக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். சரியான கேள்விகளை வச்சிருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு சிந்திச்சுட்டு உழப்பிட்டு இருக்கக்கூடாது. சரியான உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது சார்ந்த விஷயங்களை திங்க் பண்ணக்கூடிய நபராக இருங்க. நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள சிந்தனை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருவி கொண்டு அதிகமாக சிந்திக்க ஆரம்பிங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகும். சிம்பிளா ஒரு ஐடியா என்னன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த கருத்துக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்களா, இந்த 5 நிமிஷம் வீடியோவில் இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிந்திச்சா உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் இன்னைக்கு வெறும் தகவல்களை நுகர்வு செய்யும் ஒரு கன்சியூமராக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் திங்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரியேஷன் ப்ராசஸ். நீங்கள் ஒன்றை உருவாக்கும் விதமாக செய்யக்கூடியது தான் திங்கிங், சிந்தனை அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த இந்த 6 பாயிண்ட்ஸுமே எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். எதுவுமே இதில் புதுசு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ரிலேட்டடான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினைச்ச இலக்குகளை அடைவீர்கள். உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எதையும் புதுசாக செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களையே சரியாக பண்ணினா அதுவே உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக மாறிவிடும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.